ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூவாக வாட்ஸ்அப்பில் ரோல் அவுட் பண்ணிக்கிற ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஸ்டேட்டஸ். உங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பார்த்து அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க. டே நண்பா, எனக்கு அந்த ஸ்டேட்டஸை எனக்கு அனுப்பிச்சுடுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் கால் பண்ணி அனுப்பிச்சுடுன்னு சொல்வீங்க. இல்லைன்னா அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ பார்த்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சுடுவார். அந்த ஸ்டேட்டஸ் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்குவீங்க. இல்லைன்னா யாருக்காச்சும் ஃபார்வர்ட் பண்ணணும்னா ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இது நாள் வரைக்கும் நம்ம இப்படித்தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நியூவா ரோல் அவுட் பண்ணிருக்க இந்த ஃபியூச்சர்ல வாட்ஸ்அப்பே கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் உங்க ஃப்ரெண்டு வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், நாட் ஒன்லி த ஃப்ரெண்ட், நீங்க கான்டாக்ட்ல யாரெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்காமையே அவருடைய ஸ்டேட்டஸை உங்க மொபைல்ல இருந்து நீங்களே எடுத்து உங்களுக்கு ஸ்டேட்டஸா வச்சுக்கலாம். இப்படி ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்டு வச்சிருக்க ஸ்டேட்டஸை நம்ம எப்படி யூஸ் பண்றது, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தா எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நம்ம இப்போ அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ அப்டேட் பண்ணினதுக்கு அப்புறமா நான் 2 மொபைல் கையில் வச்சிருக்கேன். இந்த 2 மொபைல்ல இருந்து சொல்ல போறேன். அதாவது ஒருத்தர் ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அந்த வெச்ச ஸ்டேட்டஸ் இன்னொரு மொபைல்ல அவர்கிட்ட கேட்காமயே நம்ம கலெக்ட் பண்ணி அதை எப்படி நம்ம ஸ்டேட்டஸா வைக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த மொபைல்ல கையில் இருக்கு. ஸோ இதுல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல கீழே இருக்கிற அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஸோ மேலே டாப்ல மை ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிக்சரை ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் நம்ம வைக்க போறோம். ஆட் எ கேப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க, கான்டாக்ட். இதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள பாருங்க அலோவ் ஷேரிங் இருக்கு. இந்த அலோவ் ஷேரிங்கை எனேபிள் பண்ணணும். இதை அவர் எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸை நீங்க எடுத்து உங்களுக்கு ஸ்டேட்டஸை வைக்க முடியும். இப்போ நான் அலோவ் ஷேரிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். டன்னுங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாருங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் இப்போ அப்டேட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ என்னுடைய இன்னொரு மொபைல் எடுக்கிறேன். இன்னொரு மொபைல் எடுத்தோன்னே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த மொபைலில் வச்ச ஸ்டேட்டஸ் இந்த மொபைலில் மேலே ஃபர்ஸ்ட்டாக க்ரீன் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுறேன். உடனே ஸ்டேட்டஸ் வியூ ஆகுது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிப்ளை ஹார்ட் சிம்பிளுக்கு பக்கத்தில் ரீஷேரிங் இருக்கு பாருங்க. இந்த ரீஷேரிங் பட்டன் வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம அந்த மொபைலில் அலோவ் ரீஷேரிங்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இங்கே ரீஷேரிங்னு வந்தது. அங்கே நீங்கள் அலோவ் ரீஷேரிங் நீங்கள் கொடுக்கலின்னா இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகாது. அதனால் அங்கே கொடுத்தா மட்டும்தான், அதாவது உங்கள் ஃப்ரெண்டு அலோவ் ரீஷேரிங் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஸ்டேட்டஸை வச்சுக்க முடியும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சென்டுன்னு வருது பார்த்தீங்களா? கிரீன் கலர் இருக்கிற சென்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டேட்டஸ் நம்மளுடைய மொபைலில் ஸ்டேட்டஸாகவே அப்ளை ஆயிரும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களால் தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு அலோவ் ஷேரிங் உங்கள் ஃப்ரெண்டு எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.